என்னதான் நீங்க 2 பேரும் ஒரே வயித்துல பிறந்த சிப்லிங்ஸா இருந்தாலும் உங்க 2 பேருக்குமே வேற வேற பேரண்ட்ஸ் தான். நான் ஏன் இப்படி சொல்றேன்னா, நம்மள நிறைய பேர் இந்த ஒரு விஷயத்த கண்டிப்பா ஃபீல் பண்ணிருப்போம். ஏன் தம்பிட்ட மட்டும் அப்பா எதுவுமே கேட்க மாட்டேங்கிறாரு, ஏன் அம்மா அண்ணனுக்கு மட்டும் அதிகமா செல்லம் கொடுக்குறாங்க, நம்ம மேல அவங்களுக்கு பாசமே இல்லையானெல்லாம் ஃபீல் பண்ணுவோம். பொதுவா பேரண்ட்ஸ் இந்த மாதிரி நடந்துக்கிறதுக்கான மெயின் ரீசனே ஃபர்ஸ்ட் பர்த் ஆர்டர் எக்ஸ்பெக்டேஷன். ஃபர்ஸ்ட் பார்ன் கிட்ட பேரண்ட்ஸ் எப்பயுமே அடல்ட் மெச்சூரிட்டி தான் எதிர்பார்ப்பாங்க. பெரிய பையன் நீங்க ஒழுங்கா இருந்தாதான் தம்பி தங்கச்சி எல்லாம் ஒழுங்கா இருப்பாங்கன்னு உங்களை டிசிப்ளின்டா வளர்க்கணும்னு உங்கள்ட்ட கொஞ்சம் கண்டிப்பாவும், அண்ட் லாஸ்ட் பார்ன விவரம் தெரியாத குழந்தைன்னு அவங்கள கொஞ்சம் செல்லமாவும் வளர்ப்பாங்க. இதுவே சில வீட்டுல கேர்ள் அண்ட் பாய் சைல்டு இருந்தா கேர்ளை ப்ரொடெக்டிவா பாத்துக்கணும்னு கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாவும், அவங்க தம்பி ஒரு அண்ணனை கொஞ்சம் லிபரலாவும் விடுவாங்க. ஸோ இதனாலதான் நான் சொன்னேன், நாட் எவ்ரி சிப்ளிங் ஹேஸ் த சேம் பேரண்ட். ஸோ இனிமேலாச்சும் அப்பா ஏன் தம்பியை திட்ட மாட்டேங்கிறாருன்னு, என்ன மட்டும் திட்டுறாருன்னு ஃபீல் பண்ணாதீங்க. மேபி உங்க பேரண்ட்ஸும் அதே பேட்டர்ன்ல தான் வளர்ந்துருப்பாங்க, அதனாலதான் உங்களுக்கும் அதே ரிப்பீட் பண்றாங்க. நீங்களாச்சும் இந்த பேட்டர்னை உங்க குழந்தைங்களுக்கு ரிப்பீட் ஆகாம பாத்துக்கோங்க. அண்ட் அப்பா உங்களை திட்டும் போதெல்லாம் உங்களை பார்த்து சிரிக்கிற அந்த சிப்லிங்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க.